இப்ப புரியுதா உலகத்திலேயே அதிக பணக்காரர்கள் இருக்கிற நகரமா மும்பை எப்படி மாறுச்சுன்னு? கொலாட்டரல் டேமேஜ்னு பொதுவா சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா சின்ன சின்ன இழப்புகள் இருக்கதான் செய்யும். அதை நாம ஏத்துக்கணும் அப்படின்னு குஜராத் மார்வாடிகள் உலகத்தின் பெரும் பணக்காரர்களா மாறணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்பட்ட கொலாட்டரல் டேமேஜ் தான் நாம எல்லாம். அதாவது அதிகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி. இந்த ஜிஎஸ்டில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது பணக்காரர்கள் மட்டும் வாங்குற வைர நகைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.5%. ஆனா பாருங்க, எல்லாரும் வாங்குற காரு, பைக், சிமெண்ட் எல்லாம் 28% ஜிஎஸ்டிக்கு கீழே வருது. நீங்க ஒரு பைக் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 28,000 ரூபாய் ஜிஎஸ்டிக்கு மட்டும் போதும். அதுவே ஒரு காரை 10 லட்சத்துக்கு வாங்குனீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரிக்கு மட்டும் போதும். அடுத்து அதை பயன்படுத்த பெட்ரோலோ டீசலோ போட்டீங்கன்னா அதுல 50% வரி. அந்த பைக்கையோ காரையோ லோன்ல வாங்குனீங்கன்னா அந்த வட்டியிலயும் வரி இருக்கு. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 50-60% வரி மட்டுமே போகும். அடுத்து எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும்ல, அதுக்கு சிமெண்ட் வாங்குவீங்கல்ல, அதுக்கு 28% ஜிஎஸ்டி. அதுக்கு இரும்பு கம்பி எக்ஸெட்ரா பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் 18% வரின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்து இந்த பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற மிடில் கிளாஸ் சங்கிகளுக்கு வருவோம். இந்தியாவுல வருமான வரி கட்டுற நடுத்தர வர்க்கம் கிட்டத்தட்ட 8 கோடி பேர். இந்த 8 கோடி பேர் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வரியையும் கட்டிட்டு கூடுதலா வருமான வரியையும் சேர்த்து கட்டிட்டு அதானி அம்பானியை விட அதிகமா வரி கட்டுற இடத்துல இருக்காங்க. அதானி அம்பானி போன்ற பணக்காரர்கள் கட்டுற வரி வெறும் 15 இருந்து 22% மட்டும்தான். ஆனா மாசம் ஒருத்தர் 45,000 ரூபாய் சம்பாதிச்சார்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி அவர் 20%, அதுவே மாசம் 80,000க்கு மேல சம்பாதிச்சாங்கன்னா 30% வரி கட்டணும். அதாவது நம்ம ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதானி அம்பானியை விட அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க, மாசம் 90,000 சம்பளம் வாங்குறீங்க, அதுல 30% வருமான வரி. ஒரு கார் உங்களுக்கு இருக்கு, அதுக்கு 28% ஜிஎஸ்டி. அதுக்கு டெய்லி பெட்ரோல் போடுறீங்க, அதுக்கு 50% ஜிஎஸ்டி. அந்த காரை லோன்ல வாங்குறீங்க, அதுக்காக அந்த நிறுவனம் கட்டுற 20% வரியும் உங்க வட்டியில தான் வரும். அடுத்ததா வீடு கட்டுறீங்க, சிமெண்ட் 28% ஜிஎஸ்டி, இரும்பு கம்பி 18% ஜிஎஸ்டி, எலக்ட்ரானிக்ஸ் 18%, வீட்டு லோன்ல மட்டுமே 20% பேங்க்காரன் வரியா கட்டுவான். என்ன தலை சுத்துதா? கடந்த 10 வருஷத்துல பாரத் மாதா கி ஜெயன்னு எல்லாரையும் சொல்ல வச்சு இப்படிதான் நம்ம ஜி விபூதி அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ பாரத் மாதா கி ஜெயில பாரத்ங்கிறது ஏதோ மார்வாடியோ இல்ல கார்பரேட்டா இருப்பானோன்னு தோணுது. ஏன்னா மொத்த பணமும் கார்பரேட்டுக்கும்